ஹைடா. வீதோ அண்ட் லவ் ஹஸ்பண்ட் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வி முன்னாடி நின்றுருக்கீங்க. ஜியா வி ஷோல்டரில் போட்டு அவனை க்ளோஸாக இழுத்து, நான் எதுக்கு இருக்கேன் வே புரியலாமா அப்படி கேட்குறா. நீங்கள் ஒரு மாதிரி போமா அப்படி பார்த்துட்ருக்கீங்க. வீ கூட ஜியா இருக்கும் போதும் என் தெரியல உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. பட் சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது, உங்கள் கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கு. ஆனாலும் சைலண்ட்டாக இருக்கீங்க. பிகாஸ் இங்கேருந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வீ கல்யாணம் பண்ணிப்பான்ல. அப்போனா நம்ம இங்கேருந்து ஒரு நாள் போயிட்டு தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே அதெல்லாம் ஓடுது. அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு அமைதியாக நின்றுருக்கீங்க. உங்கள் ஃபேஸு ஒரு மாதிரி இதெல்லாம் ஆயிடுச்சு. வீ பார்த்துட்டு ஜியா கையை எடுத்து விட்டுறான். என்னடா ஆச்சா? சரி போகலாமா? நீ ஃப்ரெஷ்ஷப் ஆக நான் ஹெல்ப் பண்ணுறேன் வா அப்படி சொல்லிட்டு பெட்லேருந்து எழுந்து வீ கை பிடிச்சி இழுக்க, இல்லை நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். என்ன ஆச்சு வீ கூச்சப்படுறியா? நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் இப்படி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி வீ கை பிடிக்க உங்களால் அதுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியல. சரி வீ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஃபுட் கொண்டு வரேன். அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. வி ஜெயா ப்ளீஸ் விடு, நானே பார்த்துக்கிறேன். ஏய் என்னாச்சா? இல்லை ஜெயா விடு அப்படின்னு அவள் கையை எடுத்து விட்டுட்டு நானே போய்க்கிறேன் அப்படிங்கிறான். ஜூனுக்குமே இதெல்லாம் புரியுது. அமைதியை வீயை பார்த்துட்டு இருக்க வி, சரி இப்போ என்ன வந்தா? நீ தான் ரீசன் இல்லாமல் வரமாட்டியே அப்படிங்கிற மாதிரி ஜியாவை பார்க்க, ஜியாக்க இப்போது அந்த டாக்குமெண்ட் கேட்டு ஆகணும். ஜூனை பார்க்குறா. ஜியா என்ன ஆச்சா அப்படி கேட்க, ஒன்றும் இல்லை வி உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவன் ரூம்லேருந்து வெளில போயிட்டா. வீட்டு ஒரு மாதிரி இருக்கு. ரீசன் இல்லாமல் ஜியா வரமாட்டா அப்படி. பட் பெருசாக எதையும் கண்டுக்கல. அவன் ஃப்ரெஷ்ஷாக ரெஸ்ட் ரூம் போயிட்டான். உங்களுக்கு இங்கே கிச்சனில் திரும்பி ஆழ்ந்துட்டுருக்கீங்க. போதும் 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 மைன் போய் நாளாதான் போதும் மறந்துட்டியா? ஒரு கட்டத்தில் நம்ம இங்கேருந்து போயிடணும். வே அவர் கல்யாணம் பண்ணி பாருல. அல்லாத பார்க்க முடியலதான் என்ன பற்றுது அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. இப்படிதான் வீ கூட ஜியா இருந்தட்டா அது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அவ்வளோ அழுக வரும். இப்பயும் அப்படி தான் வருது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நெக்ஸ்ட்டு வீக்கு ஃபுட் கொண்டு வரீங்க. வீ ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துட்ருக்கான். உள்ளே வரும்போதே ஜியா இருக்கக்கூடாது அப்படி திங்க் பண்ணிட்டு தான் உள்ளே வரீங்க. ஜியா இல்லை. ஓகே நீயா உங்கள் மனசுக்குள்ளவே எப்போத்துலேருந்தே அவர்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருந்தாதான் நம்ம இங்கேருந்து போனாலும் நம்மளால நார்மலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஃபுட் பிளேட் வச்சுட்டு, வே உங்களால் சாப்பிட முடியுமா? அவன் பார்க்குறான். டெய்லி நீங்கள் தானே ஃபீட் பண்ணுவீங்க. என்னாச்சு? இல்லவே ஸ்பூன் வச்சுருக்கேன். ஸ்போக்காகலாம் உங்களால் சாப்பிட முடியாது, அதனால ஸ்பூன் வச்சுருக்கேன். சாப்பிடுவீங்களா? அவன் திட்டி வேணான்னு சொன்னாலும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு ஃபீட் பண்ணுவீங்க இல்லையா? சைலண்ட்டாக உங்களே பார்க்குறான். நீ தானே ஃபீல் பண்ணுவ. இப்போ என்ன? இல்லவே நான் நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு கேட்க வந்தேன் அப்படி சொல்ல எதுவும் பேசலவே. ஸ்பூன் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். நீங்கள் அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. அவன் கீழெல்லாம் கொட்டி சாப்பிட்றான். அவனை பார்த்துக்கிறது தானே இங்கே இருக்கும். பரவாயில்ல வே ஒரு நிமிஷம் அவன்கிட்ட போகிறீங்க. ஏறுங்க நான் ஃபீட் பண்ணுறேன். இன்னைக்கு என்ன ஆச்சா? நீயே சாப்பிடுங்கிற இப்போ வந்து ஃபீட் பண்ணுற. கோப்படாதீங்க வே, அந்த ஸ்பூனை கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட அந்த ஸ்பூனை வாங்கிட்டு ஃபீட் பண்ணுறீங்க. உங்களே பார்த்துட்ருக்கான். ஏன்டி இப்படி இருக்க? அவங்ககிட்ட நார்மலாக நடந்துக்கணும்னு பார்க்குறேன்டி. எனக்கு புரியுது டக்குன்னு உன்னால் சேஞ்ச் ஆக முடியாதுன்னு. இவ்வளோ நாள் நான் புரியாமல் எதோ பண்ணிட்டேன். இப்போ நான் உனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்டி. இப்படி டல்லாக இருக்காதா அப்படின்னு நிறைய திங்க் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் எப்பவும் ஃபுல்லாக அவனுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. ஜூன் லேப்லாம் க்ளோஸ் பண்ணி பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு, சரி வா ஹாஸ்பிட்டல் போகணும், செக்கப் பண்ணணும் அப்படியே சொல்ல, சரிடா அம்மாண்ட பெர்மிஷன் கேட்கணுங்கடா. இருங்கவி நான் வேணாலும் ஆன்ட்டி கூட்டிகிட்டு வரட்டுமா? இல்லைவன் நான் வேற ஜான அடிச்சிட்டான்ல, அம்மா என் மேலே கோவமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
நானே போய் அவங்கள்ட்ட பேசுகிறேன். இல்லை, ஆண்டி என்கிட்ட நேரம் தான் பேசினாங்க. நான் சொல்லிட்டேன் ரீசன் என்னன்னு. சொல்லிட்டியா? ம், இருங்க, ஆண்டி கிச்சனில் தான் இருக்காங்க. டீ சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஆண்டி கூப்பிடலான்னு வரீங்க, அவங்களே வராங்க. வி சாப்பிட்டியா அப்படியே கேட்க, ஆம், அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அம்மா நார்மலாக பேசுகிறாங்க. அப்படி அவன் ஆண்டிக்கிட்ட வந்து, மா சாரிம்மா. அச்சோ வி, இங்க பாரு, ஜானும் ஷியூனாவும் என்ன தப்பு நல்லா பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் அவங்க ஏதாவது பண்ணி வைப்பாங்கன்னு. பட் நீ என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும்டா. நீ ஒன்று பண்ணனா அதில் ஏதாவது ரீசன் இருக்கும்னு. நீ ஏன் பையனாச்சே இப்படி சொல்ல வி ஹக் பண்ணிக்கிறான். இப்பெல்லாம் பேசி பேசி தான் வியை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா. அது வீக்கு தெரியாம அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரம் ஜூனை பார்த்து, இப்போதான் வி ஓகேவாவா? வீக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லைம்மா, அவனுக்கு ஹெட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, ஸோ இன்னைக்கு ஒரு செக்கப் இருக்கு, நாங்கள் அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டுறோம். ஓகே ஓகே, கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போய் கேர்ஃபுல்லாக கூட்டு வா. அப்புறம் கார் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது செக் பண்ணிக்கோ. கூட நிறைய கார்ட்ஸையும் கூப்பிட்டுப்போ. என் பையனை பத்திரமா பார்த்துக்கோ. அப்படிலாம் நிறைய சொல்ல, மா நான் சின்ன பையன் இல்லைம்மா, போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்கன்னு தெரியல. இல்லவி, உனக்கு தெரியும்ல அம்மா நீ இல்லாமல் இருக்க மாட்டேன்னு தெரியுமா அப்படின்னு அவங்க கையை பிடிக்கிறான். இப்போ ரீசெண்டாக ஏதோ ஆக்சிடெண்ட் அப்படி நிறைய வருது. ஏதோ பார்க்கில் கூட ஏதோ சண்டை. வி இங்கே பாரு, நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும் வி. சரிம்மா, எனக்கு எல்லாம் புரியுது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்னமா நடிக்கிறான். அந்த மாதிரி ஃபீல் தான். அமைதியாக நின்றுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வி, ஜான், சாரி ஜூன், ரெண்டு பேரும் இந்த வீட்டிலேருந்து வெளில போகிறாங்க. நீங்கள் ஓரமா ஒரு கார்னரில் நின்று ரெண்டு பேரையும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆண்டி பார்த்தது போதும் வயன். ஆண்டி இங்கே வா. நீங்களும் அவங்கக்கிட்ட போகிறீங்க, ஸ்டொமக்கில் வச்சுட்டு வீட்டை சொல்லிட்டியா? இல்லை ஆண்டி, நான் சொல்லலை. இனியும் சொல்ல வேணான்ட்டு நீயும் அவள்கிட்ட சொல்லலை. ஓ, இப்படிமா அவனுக்கு தெரியும்? அவருக்கு தெரியவே வேண்டாம். ஒரு மாதிரி உங்களே பார்க்குறாங்க. பட் நீங்கள் அவருக்கு உடம்பு நல்லாயிடுச்சுன்னா எப்படி இருந்தாலும் நான் எங்கிறது போய் தானே ஆகணும். அதான் நான் அப்படி சொல்லலை. அவங்க நீ இங்கிருந்து போயிட்டேன்னா நீயே யார் பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை கேட்க, அதான் ஜியா இருக்காங்கல்ல, இப்போவே அவங்க க்ளோஸாக தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் தான் சொன்னேன்ல ஆண்டி, டாக்குமெண்ட்லாம் சைன் வாங்கியிருக்காங்கன்னு. போதும் ஆண்டி அப்படி சொல்ல, அவங்களோட பிளான் என்னன்னா வியை போட்டு தள்ளிட்டு அந்த பழியை தூக்கி உங்கள் மேலே போடணும். அதுதான் அவங்களோட பிளானே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்கன்னா எப்படி அவனை போட்டு தள்ளுறது அப்படி அவங்க மைண்டுக்குள்ளே ஓடுது. இன்னொரு தான் என்னன்னா, இப்போ வேற நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதனால இப்போது உங்கள்கிட்ட சைன் வாங்கின அந்த டாக்குமெண்ட் இருந்தாலாவது அந்த பேபிக்கும் வீக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் எதுவும் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடலாம். அவளோட பிளான் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வெளியே போகக்கூடாதா? வயன் என்ன பேசுகிற? இங்கே பாரு வி, உன்னோட புருஷன் அவன்கிட்ட போகிறன்ற அவருக்கே என்ன பிடிக்கல அப்படிங்கிறப்போ நான் இங்கேருந்து என்ன ஆண்டி பண்ண போகிறேன்? இங்கே பாரு ஜியா, முதல்ல அவளை நான் வீட்டிலேருந்து வெளியே அனுப்புகிறேன். இரு, இது பாவம் என்னோட ரிலேஷன் சொல்லிட்டு தான் நான் அவளை வீட்டில் வச்சுருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு வீக்கும் அவளுக்கு கல்யாணம் பண்ணுறது இருந்தது ஒரு ஆசை. பட் ஒன்றை பார்த்ததுலேருந்து எனக்கு அதெல்லாம் தோணவே இல்லை. வீக்கு நீ தான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் பிடிச்சிட்டு, என்ன ஆனாலும் நீ இந்த வீட்டிலேருந்து வெளில போகக்கூடாது புரியுதா அப்படின்னு உங்களை பார்க்க சொன்னால் ஆன்டி ஃபீல் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு, சரி அப்படி சொல்லிட்டு ஃபேக்காக தலையாட்டுறீங்க. அவங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, நான் எதுக்காக இங்கே இருக்க சொல்கிறேனே தெரியாமல் நீயும் தலையாட்டுறேன். இதனால தான் உன்கிட்ட நல்லவளான இந்த மாஸ்க்கை நான் போட்டிருக்கேன். என்னைக்கு இருந்தாலும் நீ பல்ட்டி அடி பண்ண. அதனால தான் நான் அதை டாக்குமெண்ட்லேயே சைன் வாங்க சொன்னேன். என்ன சொன்னாலும் ஓகே சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு உங்களை பார்க்க நீங்களும் ஆண்டி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. போகிறது தான் பரவாயில்ல, ஆண்டி போய் சொன்னா ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் இது ஓடுது. இப்போது ஆண்டி மார்னிங் வி ஃபுட் சாப்பிட்டானா உங்கள்கிட்ட கேட்க, சாப்பிட்டார் ஆண்டி. சரி ஓகே, காஃபி குடித்தான்ல? குடித்தாங்க ஆண்டி.
நான் ஒரு பவுடர் கொடுத்தேன்ல, ஹெல்த் ட்ரிங்க், அது டெய்லி அவளுக்கு கொடுக்குறேன்ல, பாலில் மிக்ஸ் பண்ணி. ஆ கொடுக்குறேன் ஆண்டி. சாப்பிட்ட உடனே அது குடிப்பாங்க, நைட்டு தூங்கும் போது அதை குடிப்பாங்க. ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணேன், அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீ ரொம்ப வீக்காக இருக்கான், அதனால தான் டெய்லி கொடுக்கறது மறக்கக்கூடாது வயன். சரிங்க ஆண்டி. பரவாயில்ல, அது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்தா பரவாயில்ல. நீ 2 வாட்டி கொடுக்குறப்பில்ல. ஹெல்த் ட்ரிங்க் சொன்னீங்க, அதனால தான் மார்னிங் நைட்டு 2 வாட்டி கொடுக்குறேன். பெரிய ஸ்மைலாக பண்ணுறாங்க. அது ஒரு வாட்டி கொடுத்தாலே வீக்கு அவன் உடம்புல ஆர்கன் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். அது நீங்கள் 2 வாட்டியும் கொடுக்குறீங்க. உங்களை பார்த்து கண்டிப்பாக வீ செத்து போயிடுவான். கிரேட் கிரேட். நம்ம நினைக்கிறத விட இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா. என்ன கொடுக்குறோன்னு கூட தெரியாமல் கொடுத்துட்ருக்கா. என்னாடி? இல்லை ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்டியா? இல்லை, இதுக்கப்புறம் தான். சரி, நீயும் சாப்பிடு. சரிங்க ஆண்டி. உனக்கு ஏதாவது வேணும்னா எந்த கேள்வி நான் கொடுக்குறேன். இல்லை ஆண்டி, பரவாயில்ல, கூச்சப்படாமல் என்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு உங்கள் ஃபோரில் ஒரு ரப்பான்ட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிறாங்க. நீங்களும் சிரிச்சுட்டே வீட்டுக்குள்ளே வரீங்க. எப்பவும் போல் வாமிட் வந்துகிட்டே இருக்குது, சாப்பிடவே முடியல, கொஞ்சம் டயர்டாகவே இருக்குது. பெட்டில் படுத்து தூங்குறீங்க. ஆண்டி நெக்ஸ்ட்டு ஜெயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா டாக்குமெண்ட் கேட்டியா? ஐயோ, என்ன சொல்கிறது, நம்ம தான் கேட்கவே இல்லையே. ஜெயா கேட்டியா இல்லையா? கேட்டேன் ஆண்டி. இன்னைக்கு எங்கே வெளியே போகிறானா, போயிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னான். ஆண்டி கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்காங்க. ஓகே, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அவள்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா, போயிட்டு வந்து கொடுப்பான் போல அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, நான் வச்சிடுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணுறாங்க. அவள் ஃபஸ்ட்டு வீக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும், இல்லைன்னா இந்த கேள்வி நம்மள போட்டு தள்ளிடும். அப்படி இருக்கு. கொஞ்சம் டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. நைட்டே ஆயிடுதோ, இன்னுமே வீ வரல. அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். எப்பவுமே அவன் எடுக்கவே மாட்டான் நீங்கள் கால் பண்ணா, இப்பவும் எடுக்கல. பட் அதை பற்றி நீங்கள் கவலைப்படலை. அவர் எப்படி இருந்து நார்மல் தான். உங்கள்கிட்ட பேச மாட்டான், கால் பண்ணா எடுக்க மாட்டான், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான், நார்மல் தான். பட் இப்போ வெளில போயிருக்கான், என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட உட்காந்துட்டு இருக்க. வீ காரும் வருது. ஜூன் கையை பிடிச்சி கூட்டிட்டு வரான். வெளியே இருந்து உள்ள வரீங்க அவங்க 2 பேருக்கும் பின்னாடி. ஜூன் கேர்ஃபுல்லாக இருடா, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி தான் இருக்கும். தலை இப்போ வலிக்குதா? இல்லை எனக்கு வலிக்கல, நான் நார்மல் தான்டா. அப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டே வராங்க. நீங்கள் பின்னாடி நடந்தே வரீங்க. ஜூன் சொல்கிறா, என்ன ப்ராப்ளமாக இருக்கா, எங்கேயாவது வலிக்குதா? அது இல்லைடா, வழக்கமாக பண்ண டெஸ்ட்டை விட இன்னைக்கு ஏன்டா ரொம்ப அதிகமாக பண்ண மாதிரி இருக்கு. எனக்குமே தெரியலடா எதுக்கு அவ்வளோ டெஸ்ட் பண்ணாங்கன்னு. எதுவும் ஹைலாம் வந்து கண்ணுலாம் ப்ளூ கலரில் இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, ரிசல்ட் வரும் நான் சொல்கிறேன். சரி அப்படி சொல்லிட்டு அவனும் போகிறான். நிறையா பிளட் எடுத்தாங்க போலடா டெஸ்ட் பண்ணுறதுக்கு. பார்த்துண்டா, அதான் சொன்னல ரிசல்ட் வரும்னு. ஒன்றும் இருக்காதா, ஃபீல் பண்ணாதா, எனக்கு ஒன்றும் ஆகாதுதான் அப்படி சொல்ல அவனும் சிரிச்சுட்டு பெட்டில் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு, கொஞ்சம் கேராக தான் இருக்கும், ஏதாவது சாப்பிடு சரியா? அப்படி சொல்ல பின்னாடி வந்து நிற்கிறீங்க. ஒன் பார்த்துக்கோங்க. ஓகே. அவர் இப்போ ஓகே இல்லை? ஓகே தான். அவன் அங்கேருந்து போகிறான். நீங்கள் வியை பார்த்த நீங்கள் ஓகேவா? ஏதோ தலைலாம் சுற்றுது பிள்ளை, நீங்கள் நடக்கிறதே நார்மலாக இல்லை வி. என்னாச்சு உங்களுக்கு? டெஸ்ட் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? எல்லாம் ஓகே தானே? இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் வராதுல்ல? கண்ணுக்கு டெஸ்ட் பண்ணீங்களா? இப்போ பார்வை வரும்னு சொன்னாங்க. அப்படிலாம் நீங்கள் நிறைய கேட்க வி அவன் கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு சைலண்டாக உங்களை பார்த்துட்டே இருக்கான். என் மேலே கோவம் இருக்கும்னா பரவாயில்ல, என்னை திட்டிக்கோங்க வி. நான் கேட்கறதுக்கு மட்டும் ஏதாவது ஒன்றுத்துக்கு ஆன்சர் நீங்கள் ஓகேயாவது சொல்லுங்களேன். கட்டி பிடிச்சிக்கிட்டான். சைலண்ட்டாக இருக்கீங்க. என்னாச்சு வி? ஓகே தானே? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அமைதியாக இருக்கீங்க வி. அவன் நார்மல் ஆயிட்டான், உங்களை புரிஞ்சுக்கிட்டான். உங்களுக்கு அது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் அவனோட ஒய்ஃபு, இதெல்லாம் உரிமையாக கேட்கணும். தயங்கி கேட்குறீங்க. இப்படி கேட்குறதே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் உங்கள் ஃபேஸுக்கு பண்ணி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஓகேவா? சொல்லி முடிக்கல, கிஸ் பண்ணுறான். அவன் கண்ணியை பார்த்துட்ருக்கீங்க. கிளாஸ் போட்டிருக்கான், சன் கிளாஸஸ். உங்களுக்கு எதுவுமே சொல்லலை, ஏன் அவன் கிஸ் பண்ணுறான்? அப்படி இருக்க கொஞ்ச நேரம் அந்த லிப்ஸை விட்டுட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓகே. சைலண்டாக அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஓகே சொன்னானே, அதுவே பெரிய விஷயம் மாதிரி இருக்கு உங்களுக்கு.
ஏன் ஷர்ட்டு கழட்டு. இதோ ஒரு பட்டனை ரிமூவ் பண்ணுறீங்க. உங்களை பார்த்துட்டே இருக்கான். அவன் ஷோல்டர்லேருந்து அந்த ஷர்ட்டை கீழே இருக்க அவனுடைய ஸ்கின் தெரியுது. ஒரு நிமிஷம், நான் அதை டிஷர்ட் கொண்டு வரேன். போக டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். என்னவே ஷர்ட் மாதிரி ஏதாவது கொண்டு வரட்டுமா? நான் போட்டிருக்கிறது முதல்ல கழட்டுடி. ஷர்ட்டு கழட்டுறீங்க, ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம், நான் அதை ஷர்ட் கொண்டு வரேன். அக்கேன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். பேண்ட்டை ரிமூவ் பண்ணு. அவனே பார்க்குறீங்க. ஏய் சொன்னது கேட்கலையா? பேண்ட்டை ரிமூவ் பண்ணு. பேண்ட்டில் கை வைக்கிறீங்க. நீங்களே அவனால் முடியல அப்படின்னு நீங்களே கழட்ட ட்ரை பண்ணாலும் அவன் கத்துவான், இங்கே தள்ளி போடணுவான். அவனோட கோட்டில் கூட உங்களை கை வைக்க விட மாட்டான். என்னடி கழட்டு. வே உங்கள் கையை எடுத்து பேண்ட்டில் வச்ச கழட்டுறீங்க. ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் ஜிப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கழட்டிட்டு ஏதோ ட்ராக் ஏதாவது கொண்டு வரட்டுமா? எங்கள் வாயன் அவனை பார்க்குறீங்க. இங்கே தானே நிற்கிற என் முன்னாடி, அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் உங்களை பார்க்குறான். அவன் பேண்ட்டை கழட்டிட்டீங்க, அது கீழே இறக்கல. வயன் சொல்லுங்க வே, உன் கை கூட வே, இங்கே வாடி. அவன்கிட்ட பொறுமையாக வந்து நிற்கிறீங்க. உன் கை கூட. உன் கையை அவன்கிட்ட கொடுக்குறீங்க. பிடிச்சி இழுத்துக்கிட்டான். தள்ளி எங்கே போய் நிற்கிற? டோர் லாக் பண்ணிட்டல. அப்படியே தூக்குறான். மார்னிங் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஜூன் வந்து கெடுத்துட்டான். சரி, நான் இப்போது கரெக்டாக வீட்டுக்கு போகிறேண்ணா, பார்த்து சொல்லு. வே என்னடி என்ன பக்கம் போகக்கூடாதா? இல்லை வே, ரைட்டில் நீங்கள் வழி சொல்கிறீங்க. அவன் கொண்டு போகிறான். பெட் கிட்ட வந்துருச்சு. பொறுமையா உங்களை இப்போ அதில் படுக்க வைக்கிறான். நீங்கள் விய பார்க்க வே உங்கள் மேலே வந்து நீ என் ட்ரெஸ்ஸு கழுத்துனல, உன் ட்ரெஸ் எப்படி கழுத்துறதுன்னு தெரியல, எனக்கு சொல்லி கொடுக்குறியா? வே என்னாச்சு வே உங்களுக்கு? உன் ட்ரெஸ்ஸை கழுத்து கேட்டேன்டி. ஒரு நிமிஷம் இரு. அவன் கண்ணில் இருக்க கிளாஸ் ரிமூவ் பண்ணி வீட்டோட ஒரு கார்னரில் தூக்கி போட்டு ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி கழட்டிகிட்டே வரான். இந்த ப்ராசஸ்லாம் இப்படி போக பட் நீங்கள் வீயை பார்த்துட்டே இருக்கீங்க. வீ உங்களை பார்த்துட்டே எல்லாம் பண்ணுறான். அவன் சன்கிளாஸ் போட்டிருப்பான், அதனால் வீக்கு கண்ணு தெரியும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் உங்களை பார்க்குறானோ அப்படியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்களை எல்லாத்தையும் கழட்டிட்டேன் அப்படி சொல்ல நீங்கள் வீ சீக்கில் கை வச்ச வே உங்களுக்கு கண்ணு தெரியுமா? உணர்ச்சி வசப்பட்டுட்டியடா வீ. வே உங்களை தான். எனக்கு எப்படி கண்ணு தெரியும்? இல்லை, நீங்கள் என்னை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. நம்ம ஒன்று பண்ணுவோம், லைட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு பெட்லேருந்தே உருண்டு லைட் ஆஃப் பண்ணுறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அது லைட்டும் ஆஃப் ஆகுது. வே மேலே வந்த இப்போ உனக்கும் கண்ணு தெரியாதா, எனக்கும் கண்ணு தெரியாது, ஓகேவா? ரொம்ப வலிக்குதா? ஒன்னாக்காத்து அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளோ பெயினாக இருக்கு. அவன் ஷோல்டரை டைட்டாக பிடிச்ச ஒரு மாதிரி முன்னங்கிக்கிட்டே இருக்கீங்க. பெயினாக இருக்கு. இந்த சவுண்டு மட்டும்தான் வேக கேட்டுகிட்டே இருக்கு. உங்களால் முடியல. சாருக்கு அதெல்லாம் தெரிஞ்சாலுமே ஆனாலும் பண்ணுறான். கொஞ்ச நேரம் டைம் போதா ஹக் பண்ணி அவன் மேலே படுக்கலான்னு வரான். டக்குன்னு அவன் செட்லஸ் கை வச்சுட்டு முடியல அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறீங்க. அவனுக்கு புரியுது. உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறான். என்னுடைய ஒரு கை உங்கள் ஸ்டொமக்கில் இருக்கு. வேக இது நல்லா ஃபீல் ஆகுது. அவன் உங்கள் நெக்கிட்ட வந்த ஒரு மாதிரி லெக் பண்ணிட்டே என்கிட்ட ஏதாவது சொல்லுமா அப்படிங்கிறான். பிகாஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இன்னும் இதை நீங்கள் வீட்டை சொல்லலை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு. ஸோ அதனால் இதை கேட்குறான். எனக்கு என்ன சொல்லணும்னா எனக்கு புரியல. இல்லடி ஏதாவது எந்த சொல்லணுமா? சொல்லு, நான் இப்போ நார்மலாக இருக்கேன். உங்களுக்கு என்ன கேட்க வராரு
புரியல. ஒரு வேளை டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுமே, அதை வச்சு ஏதாவது கேட்க வராரா, இல்லை இன்னும் எங்கேருந்து போல அப்படி கேட்க வராரா? நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணுறீங்க. உங்களால் இப்போ உங்களுக்குள்ள இந்த ஹாப்பி மூமெண்ட் இதை ஃபீல் பண்ணவே முடியல. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. இதை ஏன் இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ பண்ணா அப்படி இருக்கு? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படி ஃபீல் ஆகுதோ? ஏய், உன்ட்ட தானடி கேட்குறேன், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்ன? இல்லடி, இல்லவே, அதெல்லாம் ஒன்றும் இல்லவே. அவன் அமைதியாக இருக்கான். இப்போ தான் சொல்கிறேன், நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டான். நீங்கள் சொல்வீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் எதிர்பார்க்குறான். உங்கள் வாயிலேருந்து அவன் கேட்கணும். ஏன்னு தெரியல, அந்த ஃபீல் அவனுக்கு. உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டான். அவன் உங்கள் மேலேருந்து கீழே இறங்கின அடுத்த செகண்ட் டர்ன் பண்ணி படுத்துக்கிட்டீங்க. ஸ்டொமக்கெலாம் பயங்கரமாக வலிக்குதோ, ஒரு மாதிரி குறுக்கி அங்கெல்லாம் ரப் பண்ணி உங்கள் லிப்ஸ்லாம் கடிச்சிட்டு அதில் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பெயின் போய்டும். உங்களை ரப் பண்ணி நீங்களே காம் பண்ணிக்கிறீங்க. டர்ன் பண்ணி உங்களை எழுத்த ஹக் பண்ண மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டான். நெக்ஸ்ட் டே 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. 8 o'clock 9 o'clock வரைக்கும் ஆகிடுதோ. யாரும் ரூமுக்குள்ளேருந்து வெளில வரல. டோர் தட்டுற மாதிரி சவுண்டு. எழுந்துக்குறான். நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கீங்க. அவன் எழுந்துக்கிறான். திரும்பி உங்களை பார்த்தா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. டயர்டாக இருக்கு போல அப்படி அவன் திங்க் பண்ணுறான். இந்த டைம்லலாம் நீங்கள் தூங்கவே மாட்டீங்க, டக்குன்னு எழுந்துப்பீங்க. ஸோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. எழுந்துக்கிறான். கீழெல்லாம் ட்ரெஸ் இருக்கு, கலெக்ட் பண்ணி பெட் கீழே தள்ளிட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து ட்ராக்ஸை போட்டுட்டு சன்கிளாஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அது பெட்டோட ஒரு கார்னரில் இருக்குது. ஸோ அதை எடுத்து போட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணி யாராவான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஜியா வந்திருக்கா. என்ன? குட் மார்னிங். ஜியா, என்ன வேணும்? டேய், குட் மார்னிங் சொன்னால் ரிட்டர்ன் சொல்லணும்டா. ஜியா, என்ன வேணும் சொல்லு. உன்னை பார்க்க தான் வந்தா, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே சொல்லு, என்ன பேசணும்? ரூமுக்குள்ளே வரேன்டா, ஏன்டா விட மாட்டேன்ற? அப்படியே சொல்ல திரும்பி உங்களை பார்க்குறோம். தூங்கிட்டு இருக்கீங்க, அரைக்குறையாக தூங்கிட்டு இருக்கீங்க. நான் கார்டனில் வரட்டுமா? கார்டன்லையா? என்னாச்சு? ரூமுக்குள்ள ரூமுக்குள்ள அவ்வளோ பண்ண மாட்டேன்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வயன் தூங்குறா, பேசினா டிஸ்டர்ப் ஆகும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறா. ஜியா, என்ன? இல்லை, இது நீயான்னு பார்க்குறேன்டா. வயன் இவ்வளோ நேரம் தூங்குனா எப்படி அவனுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பா? அவளை எழுப்பாமல் என்ன பண்ணுற? டேய், அவள் பக்கத்தில் படுத்து நீ தூங்குறியா? ரொம்ப ஓவராக பேசுகிறாச்சியா? என் பொண்டாட்டி அமைதியாக பார்க்குறா. இதெல்லாம் ஒரு கார்னரில் ஆண்டி பார்த்துட்ருக்காங்க. திரும்பி ஆண்டியை பார்க்குறா, பயங்கரமாக முறைச்சிட்ருக்காங்க. ஜியா, என்ன பேசணும்? ஏதாவது இம்பார்ட்டண்டாக இருந்தால் கார்டனில் வெயிட் பண்ண வரேன். அப்படி இல்லையா எங்கிறது கிளம்பு அப்படி சொல்லிட்டு டோரை கது சாத்திட்டான். அங்கேயே நிற்கிறா. கொலை வரியாக ஆண்டி முறைச்சிட்ருக்காங்க. அவளுக்கு அள்ளு விடுது. லாக் பண்ணிட்டு உள்ளே வரான். உங்களை அவன் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். நீங்கள் இங்கே நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. பாத்ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்ருக்கான். இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குது. ரொம்ப லேட் ஆகிடுச்சா என்ன அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. இல்லை, ரெஸ்ட் ரூம்லேருந்து சவுண்டு கேட்குது. ஓகே, தனியாக பாத்ரூம் போயிட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு கடுக்கடுங்க பெட்லேருந்து கீழே இறங்கி நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. குளிச்சிட்ருக்கான். என்ன கூப்பிடாம எதுக்கு வந்தீங்க அப்படின்னு பதட்டமாக கேட்டு அவனை பார்க்க அவன் சவுண்டு கேட்டு திரும்பி முக்களை பார்க்குறான். நியூடாக நின்றுட்டுருக்கீங்க. இருந்த பதட்டத்தில் என்னம்மா இருக்கா, இவ்வளோ நாள் இதெல்லாம் ஃபீல் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிட்டியாடா. உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனுக்கு கண்ணு தெரியாது அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் ஓகே தானே, ஃப்ரெஷ் ஆகிட்டிங்களா, வெளில போகலாமா? அப்போ தான் நீங்கள் உங்கள் உடம்புல ட்ரெஸ் இல்லை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். தென் உங்கள் பார்க்கறதே அவாய்ட் பண்ணுறான். பிகாஸ் நேற்று நீங்கள் வேறு கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அதை அவாய்ட் பண்ணி வேறு எங்கே பார்க்குற மாதிரி அப்படிலாம் முடியலாம் வேற ஒரு ஒதுங்கி போகுது. இன்னும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க.
என்னடா பண்ணுவ, கண்ணை தெரியுங்கிறது சொல்லிடலாமா, ஐயோ இப்படி நின்றுட்டுருக்கான் அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் வி அப்படி சொல்லிட்டு நீங்கள் டவுல் எங்கன்னா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட் உங்களை தேடுறீங்க. உங்களை பார்க்குறான். சரி நீங்கள் கவர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு வா நீங்கள் வா, ஒரு நிமிஷம் வி டவலை பார்த்துட்டீங்க, எடுக்க போக சீக்கிரம் வாடி அப்படி கத்த, என்னவோ இருக்கும் தெரியல அப்படி சொல்லிட்டு கிடக்குடுங்க அவன் கிட்ட வந்து நிற்கிறீங்க. அவன் கையை கொடு, உங்கள் கையை கேட்குறான். அவன் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கையை வைக்கிறீங்க. போகலாமா வி, ஃப்ரெஷ் ஆகிட்டிங்களா அப்படி கேட்க இழுத்த பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டான். என்ன வி பண்ணுறீங்க, கையை விடுங்க வி, தண்ணி கொட்டுது. இன்னும் குளிக்கலல்ல, மார்னிங் தானே, டெய்லி குளிப்பல்ல, 2 பேரும் குளிக்கலாமா அப்படி கேட்க அவன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் உங்கள் முத்துக்குள்ளெல்லாம் கை வச்சுட்டு இன்னும் ட்ரெஸ்ஸு போடலையா, அமைதியாக இருக்கீங்க. அப்புறம் என்னடி 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம். உங்கள்கிட்ட ரொமான்ஸ்லாம் பண்ணுறான், பட் இதுதான் உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. அவங்ககிட்ட இதெல்லாம் உங்களால் ஃபீல் பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ அப்படி தோணுது. வே எப்போ பிடிச்ச அப்படியே லாக் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, தண்ணி சொட்டிகிட்டே இருக்கு, அங்கவே ரொமான்ஸ் போயிட்டுருக்கா. ஜியா வீக்காக கார்டனில் வெயிட் பண்ணிருக்கா. டைம் போயிட்டே இருக்கு, எனக்கு எப்படியாவது அவங்ககிட்டேருந்து வாங்கிடணும், இல்லைன்னா நம்மளை கொண்டுடுவா, கண்டிப்பாக இவ கொண்டுடுவா அப்படிங்கிற ஒரு பயம் அவளுக்கு. அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. வே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். என்னடி நிற்க முடியலையா, மாமி நிற்கவே முடியல உங்களால். ஃபஸ்ட்டு ஏன்டி ரொம்ப ஒரு மாதிரி இருக்க, எனக்கு தெரியலவே அப்படின்னு நிற்க முடியாமல் ஒரு மாதிரி பண்ணுறீங்க. அவன் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை ரொம்ப வலிக்குதாடி, அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், காலை கீழே வைக்கிறீங்க. ஓகே தானே, ஓகே தான். ஏன் அவன் இவ்வளோ சாஃப்டாக மாறிட்டான் உங்களுக்கு புரியல. அவன் மூஞ்ச பார்க்க அப்படியே தூக்கிக்கிட்டு இப்போ ரூட்டு சொல்ல, அப்படியே உன்னை விடுக்கு தூக்கிட்டு போயிட்டுறேன். எனக்கு என்ன நடந்து வரியா, உன்னால் நிற்க முடியுமா சொல்றீ, நீங்களும் சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பெட்டில் டவல் எங்கே இருக்கு சொல், கொண்டு வர. இருங்க நானும் வரேன். இழுந்துக்கிறீங்க, உன்னால் தான் முடியலல்ல, உங்களுக்கு தெரியாதுல்ல. சரி இங்கே வா, தூக்கிக்கிறேன். தூக்குறான். டவல் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் கையிலே அதை எடுக்கிறீங்க, அவங்க கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்களே எடுத்துக்கிறீங்க. ஒரே இடமா அவங்கள தூக்கிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு பெட்டில் அவங்களை கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் போட ஹெல்ப் பண்ணுறான். கொஞ்ச நேரம் அவனை ட்ரெஸ் போட்டுட்ருக்க ஃபோன் வருது. மொபைல் எங்கடி இருக்கா, ஒரு நிமிஷம் இல்லை கிட்ட தான் இருக்கு. மொபைல் எடுக்கிறீங்க. ஜியா கால் பண்ணுறா. அது விஏ பார்த்துட்டான். உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரட்டுமா, வேணாம் விடு அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் போட்டுட்ருக்கான். கொஞ்ச நேரம் அகெயின் ஃபோன் வருது. நீங்கள் எதுவுமே பேசல. மெதுவா அந்த ரூம்லேருந்து நடந்து வெளியே போக, முடியுமா உன்னால், நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அங்கேருந்து கிளம்புறீங்க. நெக்ஸ்ட்டு அவன் கால் அட்டன் பண்ணி, என்ன ஜியா கார்டன் போ சொல்லிட்டு நான் இங்கே தாண்டா வெயிட் பண்ணுறேன். ஓ சரி இம்பார்ட்டனா, வரேன் இரு அப்படி சொல்லிட்டு ஷர்ட்லாம் போட்டுட்டு ஃபோன் எடுத்துகிட்டு சன்கிளாஸ் எடுத்து வேர் பண்ணிட்டு அவன் ஜோனுக்கு கால் பண்ணிட்டு வெளில போகிறான். அவனும் அட்டன் பண்ணி வச்சுட்டு சொல்கிறா, வரும்போது லேப்டாப் கொண்டு வாடா. லேப்டாப்பா, ஏண்டா சேன் வந்த மாதிரி அகைன் எதுனா ப்ராப்ளம் ஆச்சா, நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டா அப்படின்னு கேட்க, டி நீ எதையும் பார்த்து தொலைக்காதடா, ஏண்டா அவ்வளோ பெரிய ப்ராப்ளமா, சரி கட் பண்ணு, நான் உடனே பார்த்துட்டு வரேன். கட் பண்ணாதடா, என்னடா ஆச்சு வி, நீ நேற்று நடந்ததுலாம் நீ பார்க்க தேவையில்ல, நீ லேப்டாப் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடு, இதுக்கப்புறம் லேப்டாப் என்கிட்டே இருக்கட்டும். என்ன, ஆமாண்டா, ஏண்டா என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா, வைத்தியம் மாதிரி பேசாதடா, உன்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, நீ அதை பார்க்க வேணாம், அது சீக்ரெட்லாம் இல்லை, பர்சனல். பர்சனல்னா என்ன பர்சனல்னா ஒன்றும் இல்லை, கொண்டு வா. இல்லை அப்போ எதுவும் இருக்கு வி, ஆமாண்டா கொண்டு வா. சரி கொண்டு வரேன். ஓப்பன் பண்ணி ஏதாவது பார்த்துட போறடா. எப்படா பார்ப்பேன், நீ மட்டும் தனியாக இருந்தால் பார்க்குவேன், தங்கச்சி வேற இருக்கான்ல அப்படி சொல்ல வீமே சிரிக்கிறான். சரி கொண்டு வா
எனக்கு நல்லா புரியுதுடா எல்லாமே. நான் டாக்டர்டா, இது கூட புரியாதா? வீமே சிரிச்சிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு ஜியாட்ட சொல்லு, என்ன பேசணும்? கம்பெனியில் என்ன ப்ராப்ளமா? டாங் வந்து ஏதாவது பண்ணி தொலைக்கிறானா? நீ கம்பெனிக்கு போனியே இல்லையா? நான் பண்ண மாதிரி நீ வி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வி. வேற என்ன? வேண்ட நீ ஒரு சில டாக்குமெண்ட் வாங்கினல்ல? ம், ஆமாம். சைன் வாங்க தானே கேட்குறேன். ஆமாம், அந்த டாக்குமெண்ட் எனக்கு வேணும். உனக்கு வேணுமா? ஏன்? இல்லைடா, அது உனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா யூஸ் ஆகும்ல. வி சைலண்ட்டாக இருக்கான். ஒரு வேளை ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ஜியாவுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. என்னவி? ஜியா உன்ட்ட ஒன்று கேட்கட்டுமா? சொல்லுவி. வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உனக்கு தெரியுமா? அமைதியாக இருக்கா. இல்லை, ஒயன் உன்கிட்டலாம் பேச மாட்டா. அவன் எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டையும் சொல்ல மாட்டா. அதனால கேட்டேன். ஹே, ஒயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம்? இல்லை எனக்கு தெரியாது வி. நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்படி சொல்லிட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதா? சாரி ஜெயா, எனக்கு பெருசாக உன் மேலே கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த விருப்பம்லாம் தெரியாதா? எனக்கு இருந்த வைன் மேலே இருக்க அந்த கோபம் தான் எனக்கு தெரிஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்கு. எனக்கு இப்போது அந்த ஐடியாலாம் இல்லை. அமைதியாயிட்டா. இது ஆன்ட்டிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படி இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த டாக்குமெண்ட்டை நான் கிழிச்சு போட்டுட்டேன். எப்படி சொல்ல? இது இன்னும் ஷாக்காக இருக்கு. கிழிச்சு போட்டுட்டியா? எதுக்கு கிழிச்சு போட்ட? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு சைன்னால எனக்கும் என் குழந்தைக்குள்ள இருக்க அந்த பாண்ட் அது பிரியாதுல்ல. அந்த ஃபீல் வேற. இது சொன்னால் உனக்கு புரியாது. எனக்கு என்னமோ உறுத்துச்சு, அதனால தான் கிழிச்சு போட்டேன். சாரி ஜியா. அப்படி சொல்லிட்டு அவன் போயிடுறான். மேலேருந்து கார்டனை ஆண்டி பார்த்துட்ருக்காங்க. கிளவி பார்த்துட்டே இருக்கா. இப்போ என்ன சொல்கிறது இவளுக்கு? இது கண்டிப்பாக நம்ம செத்தோம் அப்படிதான் இருக்கு அவளுக்கு. வீ வச்சு தான் ஏதோ நம்ம மணிலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சோம். இவன் என்ன உள்டாவ பேசுவான். தெரியும் இந்த மாதிரிலாம் பேசுவான். அதுதான் லேங் செக்லலாம் கையெழுத்து வாங்கினேன். அதையும் அந்த கேள்வி பார்த்து எல்லாத்தையும் சொத்திப்பிட்டா. இவன்கிட்ட தான் நம்மளை வச்சு நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லியிருக்கா. இவன் என்ன ஒயின் பக்கமாக சாஞ்சிட்டான். இது என்ன புதுசாக இருக்கு? அவங்க ஒன்றுமே புரியல அவளுக்கு. அப்படியே அந்த கல்லில் உட்காந்துக்கிட்டா. நெக்ஸ்ட்டு ஆன்ட்டிக்கிட்ட இருந்து கால் வருது. ஏய் வி, என்ன சொன்னான்? டாக்குமெண்ட் கேட்டியா? இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை கொண்டுடுவாளே. ஜியா, டாக்குமெண்ட் கேட்டியா? என்ன சொன்னான்? இதுக்கு சாவு கன்ஃபார்ம் தான் போல. ஹேய், வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அந்த சைன் வச்சு தான் எதுவாக இருந்தாலும் நம்மளால மூவ் பண்ண முடியும். என்ன சொன்னான் வி? அது ஆண்டி சொல்லு, என்ன சொன்னான்? இல்லை ஆண்டி, அவன் ரெஜிஸ்டர் பண்ணணுமா, நானே கொண்டு போய் பண்ணுறேன். அப்புறம் அவனும் நானும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படி சொல்லிட்டானா? ஆமாம் ஆண்டி, ரெஜிஸ்டர் பண்ண சொன்னானா? சொன்னா ஆண்டி. இப்போ அதெல்லாம் சொல்லலை. விடு, அவன் வாயிலேருந்து வந்துருச்சா? நீ என்ன பண்ணுற? அவன் அதை பண்ணுறதுக்குள்ள அந்த பேப்பரை மட்டும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட வந்து கொண்டு வந்து வை. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஃபோனை கட் பண்ணுறா. இவளுக்கு இப்போ தான் உயிரே வருது. அகைன் வி மண்டே கழுவி அந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி எப்படியாவது வாங்கிட்ட சைன் வாங்கி ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவள் திங்க் பண்ணும் போதே வி இப்போ சொல்லியிருப்பா இல்லையா, அது ஓடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவளுக்கு. பொறுமையா காடலேருந்து நடந்து வீட்டுக்குள்ளே வரா. கிச்சனுக்குள்ளே வீக்கு அந்த ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ உள்ளே வந்து வயன் அவளை பார்க்குறீங்க. காஃபி நான் வீக்கு கொண்டு போகிறேன், நீங்கள் போட்டுக்கோங்க. வீக்காக ஒர்க் பண்ண நீங்கள் யாரையுமே கண்டுக்க மாட்டீங்க. அவளுக்கு அது புரியுது. ஸோ இப்போது சரி நீ கொண்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அவளை பார்க்குறீங்க. நான் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறேன் வி, அதில் உன்னை சைன் பண்ண சொன்னான். அவன் மூஞ்சியே பார்க்குறீங்க. நம்பலையா? வீக்கிட்ட இருந்து நீ வாங்கணுமா? அவன் கொடுத்தாதான் நீ சைன் பண்ணுவியா? அப்படி கேட்க உடஞ்சிட்டிங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு வேளை நேற்று நைட்டு இப்போ மார்னிங் வே இந்த சைன் வாங்குறதுக்காக தான் நம்மக்கிட்ட இப்படிலாம் நடத்துக்கிட்டாரா அப்படி தோணுது. கண்ணு கலங்குது. நைட்டு வீ பண்ணது, மார்னிங் பண்ணது,
அதெல்லாம் திங்க் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணில் தண்ணி வருது. தெரியும் வி, இப்படிலாம் நீங்கள் நடந்துக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்னு தெரியும். பட் இவ்வளோ கேவலமாக பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல வி. கண்ணில் தண்ணி ஊற்றுது. ஜியா பார்க்குறா. ஏய் என்ன, அன்னைக்கு கேட்ட மாதிரி வி கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ சைன் பண்ணுவியா என்ன? இல்லை இல்லை ஜியா, நீங்கள் கொண்டு வாங்க, நான் சைன் பண்ணுறேன். ஒரு மாதிரி உங்களை பார்க்குறா. ஓகே, வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் போல. அப்படி உங்களுக்கு தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே சைன் போட்டு கொடுத்துட்டோம்ல. மீதி எதுலையாவது வேணும்னா எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். ஏன் இப்படி பண்ணாவி அப்படி தோணுது. உங்கள் கண்ணே கலங்குது. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் மாறிட்டீங்கன்னு நினச்சேன். சைன் வாங்குறதுக்கு இப்படிலாம் கூட இறங்கி வருவீங்களா? நீங்கள் கோவமாக இருக்கும்போதே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது வி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சேன். சீக்கிரமாக இங்கிறது போயிடலாம். இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாரு தெரியல. இன்னைக்கு என்ன ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டாரு உங்கள் அப்பா. சைனுக்காக இப்படி பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அப்படி நீங்கள் திங்க் பண்ணிருக்கீங்க. வி பெட்டில் படுத்த இப்போ என்னை புரிஞ்சிட்டு இருந்தப்பல்லாடி, நான் உன்னை பழையபடி அக்செப்ட் பண்ணிட்டேன்னு. இதுக்கப்புறம் என் கூட நீ நார்மலாக இருப்பல்ல ஒய்ஃபா. என்னை ரூல்ஸ் பண்ணிட்டு என்னை தேத்திட்ட, அதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து ஃபீல் பண்ணுவோண்டி அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு ரொமான்டிக் மூடில் அப்படி இருக்கான். அவனுக்கு ஹெல்ப் மிக்ஸ் பண்ணி ரூமுக்கு கொண்டு வரீங்க. நீ வெயிட் பண்ணிருக்கான். அவன்கிட்ட அந்த கப்பு குடிக்கிறீங்க. அவன் உங்க மூஞ்ச பார்க்குறான். ஒரு மாதிரி டல்லாக இருக்கு. ஏய் ரொம்ப வலிக்குதா? நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி உங்களை கேட்குறான். உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி அழுத மாதிரி அப்படி இருக்கு. மேபி அவன் பண்ணியிருப்பான் இல்லையா, அதில் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் நீங்கள் அழுதுருப்பீங்க. அவன் அதை பார்த்துருப்பான். இன்னுமே வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. உங்களை கேட்க நீங்கள் அவனை பார்த்த இதுக்கு இப்படி நடிக்கிறீங்க, என்னதான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. பட் நீங்கள் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஓடுது. வன் நீ ஓகேவான்னு கேட்டேன். இப்படி அவன் கேட்டுகிட்டே இருக்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு எப்பவும் போல ஜூன் வரான். டேய் என்னடா மார்னிங்க ஒரு ரொமான்ஸா கேட்டுகிட்டே தான் உள்ளே வரான். நீங்கள் நான் குக் பண்ணணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறீங்க. நீங்கள் போகிறீங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப வலிக்குது போல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் ஜியா வரா. ஏதோ டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரா. கிச்சனுக்குள்ளே அழுதுட்ருக்கீங்க. உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பசிக்கவும் இருக்கு. உங்கள் டெய்லி அழுகுறது தானே, பரவாயில்ல இன்னொரு வாட்டி அழுதுக்கலாம் அப்படின்னு குக் பண்ணலான்னு வர. இந்தா இதுலலாம் சைன் பண்ண வாங்கிட்டு வர சொன்னான் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறா. இதில் என்ன இருக்குன்னு படிக்கணும்ல உனக்கு, ஒரு நிமிஷம் அப்படின்னு அவள் படித்து சொல்ல போக்க டக்குன்னு அவள் கலந்து பிடுங்கிக்கிட்ட. ஆல்ரெடி இதெல்லாம் கேட்டுட்டேன், அகைன் கேட்க மாட்டேன். எல்லாருக்கும் ஒன்று புரிய மாட்டேங்குது. எனக்கு நீ மட்டும்தான் வேணும். வீக்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி இந்த கம்பெனியை வச்சுட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன். என் புள்ளையே வேணான்னு சொல்லிட்டு நான் கல்யாணத்து போட்டு கொடுத்தாச்சு அவர்கிட்ட. அதுவே இல்லைன்னு ஆகிட போதும். இது என்ன இந்த ப்ராப்பர்ட்டி அப்புறம் கம்பெனி ஷேர்ஸ் பற்றி தானே, பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னன்னு கூட தெரியாமல் எல்லாத்துலேயும் சைன் பண்ணுறீங்க. ஜியாவுக்கு குழுன்னு இருக்குது. நீங்கள் ஒரு பேப்பர்லேயும் சைன் பண்ண ஃபஸ்ட்டு வீ பண்ண தப்பு தான் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. என்னன்னு படித்து பார்க்காம சைன் பண்ணிட்டு இருக்கீங்க.